முதல் அணிக்கான கேள்வி, அதாவது என்ன அணி? முத்து அணிக்கான கேள்வி. தாமிரபரணி ஆற்றங்கரை நெடுங்கிலும் பழங்கால தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் பல இடங்களில் புதையுண்டு கிடைக்கிறது என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்த அறிஞர் பெயர் என்ன? தாமிரபரணி ஆற்றங்கரை நெடுங்கிலும் பழங்கால தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் பல இடங்களில் புதைந்து கிடக்கின்றன என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்த அறிஞர் பெயர் என்ன? அவ்வளோதான், 10 செகண்ட்ஸ் தான், வினாடி வினானா. நான் 2வது தடவை கேள்வி வரும்போது நீ சொல்லியிருக்கணும். ரைட், அடுத்த அணிக்கு அந்த கேள்வி கடத்தப்படுகிறது. 2வது அணி பவள அணி. விடை தெரியுமா? அலெக்சாண்டர் ரியோ. அலெக்சாண்டர் ரியோ. பாதி விடை சரி, மீதி பாதி தவறானது. அலெக்சாண்டர் லியோ. சரியா ஸ்பெல் ப்ரொனவுன்ஸ் பண்ணு. அலெக்சாண்டர் ரியோ. ரியோ, ரைட். எனக்கு லியோ மாதிரி கேட்டது. சரியான பதில். ஆனால் அது அவங்களுக்கான நேரடி கேள்வி கிடையாதுங்கிறனால இவர்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. ஆக இந்த சுற்றில் முதலாவது மதிப்பெண் பெற்றிருக்காங்க பவளமணி. இப்போ பவளமணிக்கான நேரடி கேள்வி. சரியா? தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள தேவாலயங்களில் மிக உயரமான கோபுரத்துடன் கூடிய பெரிய தேவாலயம் அமைந்துள்ள ஊர் எது? தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள தேவாலயங்களில் மிக உயரமான கோபுரத்துடன் கூடிய பெரிய தேவாலயம் அமைந்துள்ள ஊர் எது? இந்த கேள்வி கடத்தப்படுகிறது. அப்படி மைக் அப்படி பாஸ் பண்ணிருங்க. காயல்பட்டினம். தவறான பதில். அடுத்த அணி மணப்பாடு. தவறான பதில். திருச்செந்தூர். தவறான பதில். தேவாலயம்னு சொன்னேன். காமநாயக்கப்பட்டினம். தவறான பதில். சரியான கேள்வி யாராவது பார்வையாளர்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம். மெய்ஞானபுரம். சரியான பதில் மெய்ஞானபுரம். அதனால இந்த கைத்தட்டல் அவர்களுக்கு. ஆசிய கண்டத்திலேயே இந்த கேள்வி 3வது அணி சிப்பி அணிக்கானது. பார்த்தீங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆசிய கண்டத்திலேயே அதிகமான மக்கள் கூடும் திருவிழா என்பதாக ஆசிய விருது பெற்ற ஒரே இந்திய கோவில் எது? நீங்க யாரும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட வரும்போது நீங்க எங்களுக்கு சொல்லலாம். குலசேகரப்பட்டினம். வெரி குட், சரியான பதில். அவர்களுக்கு 20 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி ஆழி அணிக்கானது. உலகில் எங்குமே பார்க்க முடியாத தேரிக்காடு நாசரேத், திருச்செந்தூர், சாத்தான்குளம், காயாமொழி மற்றும் பூச்சிக்காடு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ளது. இந்த தேரிக்காடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தேரி என்பதற்கான அர்த்தம், பொருள் என்ன? இது ஆழி அணிக்கானது. நீங்கள் சத்தமாக நீங்கள் விட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு மார்க் போயிடும். தேரி என்பதற்கான சரியான பொருள் என்ன? அடுத்து இந்த கேள்வி அடுத்த அணிக்கு கடத்தப்படுகிறது. ஏன்னா வினாடி வினானா வினாடிக்குள் விடையளிப்ப வேண்டும் என்பது தான் விதி. சரியா? ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க கூடாது. அடுத்து செம்மண். இன்னும் சரியா சொல்லலை நீங்க. சரியா இல்லை, சரியான பதில் இல்லை. செம்மணல். இல்லை, தவறான பதில். அடுத்த அணிக்கு இந்த கேள்வி கடத்தப்படுகிறது. தெரியல. அதாவது மணல் செம்மண் மட்டும் கிடையாது. வர 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 அதுக்கான சரியான அந்த கேள்வி அங்கே வரைக்கும் வரும். சரியான பதிலை சொன்னால் மட்டும்தான். மணல் செம்மணல் இது கிடையாது. அடுத்து தெரியாது. அடுத்து குன்றுகள், மணல் குன்றுகள். அதாவது பாதி பாதியாக சொல்லக்கூடாது, ஒழுங்காக சொல்லணும். உன் பேரை பாதி பேர் சொல்லிட்டு மீதி பாதி சொல்லாமல் விட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். மணல் குன்றுகள். மணற்குன்றுகள் என்பது மிகவும் சரியான பதில். அதாவது மணற்குன்று, மணல் மேடு அப்படிங்கிறது சரியான பதில். அதாவது செம்மண் மேடுகளும் சிறு குன்றுகளும் கொண்டு தண்ணியை தக்க வச்சுக்கிட்டு அந்த தண்ணி பயன்படுத்துறதுக்காக உள்ள ஒரு நிலப்பகுதி தான் தேரி பகுதி. சரி, அவர்களுக்கு பாஸ் கொஸ்டின்றனால 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி இது யாருக்கானது? யாருக்கு?
அளம் அணிக்கானது. நீங்கள் கரெக்டாக இதாக இருங்க, ஷார்ப்பாக இருங்க. கோடையின் வெம்மையால் முல்லையும் குறிஞ்சியும் திரிந்து பாலை உண்டாகும் என கூறும் நூல் எது? கோடையின் வெம்மையால் முல்லையும் குறிஞ்சியும் திரிந்து பாலையும் உண்டாகும் என கூறும் நூல் எது? ரைட், கேள்வி அடுத்த இதுக்கு பாஸ் பண்ணிடுங்க. சிலப்பதிகாரம். தவறான பதில். அடுத்து பாஸ் பண்ணுங்க. டக்குன்னு ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டு வா, ஓடு. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டாமா? இளைஞர்கள் தானே. என்னடா? நம்பி அகப்பொருள். தவறான பதில். புறநானூறு. தவறான பதில். எல்லாத்தையும் சொல்லி கடைசி வரும்போது ஏதோ ஒன்று வரும்ல அப்படின்னு ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட்டினப்பாலை. தவறான பதில். முல்லைப்பாட்டு. தவறான பதில். குறுந்தொகை. அவளுக்கு கேள்வி, அவளுக்கு திரும்ப அவ எந்த யோசனையும் இல்லாமல் வாங்கி பதில் சொல்லிட்டு இருக்கு. சரியான பதில் பார்வையாளர் யாருக்குன்னு தெரியுமா? வெரி குட். இங்கே தான் எல்லாமே இருக்காங்க. மிக சரியான பதில் தொல்காப்பியம். அடுத்த கேள்வி. இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கான விளக்கத்தை நம்ம இது பண்ணுவோம். இல்லை இல்லை, நான் பார்த்து சரியா. இப்போ யார் சரியாக சொன்னா? சிலப்பதிகாரம் நீங்கள் சொன்னீங்களா? இது கொஞ்சம் நீங்கள் அதை செக் பண்ணுங்க, அதை செக் பண்ணிடுங்க. ஆமாம் 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 ஆமாம், இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கூல் கூல் கூல். சரியான பதிலாக கொடுத்துருவோம். எங்கே போகிறோம்? கொடுத்துருவோம். அடுத்து, மழை பெய்யும் போது 6வது கேள்வி 6வது அணிக்கு. இவங்களுக்கு அப்படின்னாலுமே பாதி மதிப்பெண்கள் தான். அது நீங்கள் கொஞ்சம் ப்ரூஃப் காட்டிடுங்களேன், எடுத்து காட்டிடுங்க, நான் இது பண்ணிடுறேன். ஆமாம், நீங்கள் பேசுகிறத நான் பேசுகிறதுல ஒரு அந்த கொஸ்டின் எடுத்தவங்க தப்புன்னு சொல்கிறீங்கள, அது வந்து இந்த கண்ணிக்கு நீதி கேட்ட மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதற்கான எங்களுக்கு சான்று வேண்டும். ஏம்மா இது சான்று எடுங்கம்மா, சான்று எடுங்க. சரி, அடுத்த கேள்வி. நேரம் கடந்து போகுது. அடுத்த கேள்வி 6வது கேள்வி உங்களுக்கானது. மழை. ஆமாம் ஆமாம், தயவு செய்து நிகழ்ச்சிக்கு இடையூறு இல்லாமல். ஆமாம், இப்போ யாரும் ஒத்துக்காமல் இல்லை, ஒத்துக்கிட்டோம். சரின்னா நீங்கள் அதுக்கு சான்று கொடுங்க, கரெக்டாக சொல்லிடும். காட்டிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மழை பெய்யும் போது உருவாகும் காட்டாறு செம்மண்ணுடன் கலந்து கடலில் சேரும் நேரத்தில் கடலே செம்மண்ணாக காட்சியளிக்குமா. அதுக்கப்புறம் அந்த மண் வந்து கடலில் உறைந்து உள்ள படிஞ்சிருக்கும். அந்த சேரை மீனவர்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, ப்ரூஃப் காட்டிட்டீங்கன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். சிலப்பதிகாரம் தானா? சரி, சரியான சிலப்பதிகாரம் என்ற பதிலை கூறிய இவர்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கொஸ்டினை எழுதுறாலே தப்பாக எழுதியிருக்கலாம், சாரி. அடுத்து, ஏன்னா எங்களுக்கே நேற்று தான் சொல்லி இதை வாங்கி பண்ணுங்க நாங்கள், அதனால் நாங்கள் வாங்கிட்டு அப்படி வந்திருக்கோம். அடுத்து, மழை பெய்யும் போது உருவாகும் அந்த காட்டாறு செம்மண்ணுடன் கலந்து கடலில் சேரும் நேரத்திலே கடலே செம்மண்ணாக காட்சியளிக்கும். அந்த மண் வந்து கடலில் படிந்து அந்த சேரை மீனவர்கள் ஒரு விதமாக அழைப்பார்கள். அந்த சேற்றின் பெயர் என்ன? உங்களுக்கு தெரியுமா? அங்கே பாஸ் பண்ணிடலாமா? டே அங்கே அங்கே அங்கேம்மா, அந்த இதுக்கு ஏம்மா இப்படி எழுந்து ஒருத்தர் கொடுத்துறேன். தெரியுமா? தெரியுமா? அடுத்த அணிக்கு இல்லை இல்லை, தவறான பதில். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அடுத்த அணிக்கு, அடுத்த அணி, அடுத்த அணி. நன்றி, சரியான பதிலுக்கு இது பண்ணிக்க. பட் ப்ரூஃபோடு கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு எளிமையாக இருக்கும்ல. சரி, ரைட். அடுத்து, அதற்கு சரியான பதில் மடை. சரியா? சரியான பதில் மடை. ஐயோ, பார்வையாளர்களுக்கு இந்த கேள்வியை விட்டுட்டேன், சாரி.
மடை என்பது சரியான பதில். இந்த மடையில் என்னன்னா மீன்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமா, அதனால மீன் வளம் பெருகுமா. சரியா? அடுத்தது இரண்டாவது சுற்று. இப்போ அந்த முதல் சுற்றின் இறுதியில் அணிகள் பெற்றுள்ள மதிப்பெண்களுடைய விபரத்தை உங்களுக்கு சொல்லிடலாமா? கொஞ்சம் மதிப்பெண்கள் போட்டு சீக்கிரம் தாங்க. முதல் சுற்றின் இறுதியில் முதல் அணி மதிப்பெண் எதுவும் பெறவில்லை. பவளம் அணி 20 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. சிப்பி அணி 20 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. ஆழி அளம் எந்த மதிப்பெண்ணும் பெறவில்லை. அலை அணி 10 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. சார் இப்போ லீடிங்கில் யார் இருக்கா? 2 அணி இருக்காங்க. கேள்வி, முதல் அணி என்ன அணி? முத்து அணிக்கான கேள்வி. சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்கிரைப் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் சற்று கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்க கேட்டாங்க, ஆனால் இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். தனியாக கேட்டதுனால இவ தான் தெரியல. தெரியல. உங்கள் மைக்கு அங்கே பாஸ் பண்ணிடுங்கம்மா. சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதாவது இந்த வினாவிற்கான மதிப்பெண் வந்து 20 மதிப்பெண். சரியாக விடையளித்தீங்கன்னா 20. சப்போஸ் நீங்கள் தவறுதலாக உங்களால் விடையளிக்கலைன்னா பாஸ் ஆன் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கடத்தப்பட்டு உங்ககிட்ட கேள்வி வரும்பொழுது உங்களுக்கு அதில் பாதி மதிப்பெண் 10 மட்டும் வழங்கப்படும். சரியா? உதயசங்கர். தவறான பதில். டக்குன்னு சொல்லுங்க. தெரியல. கலாப்ரியா. தவறான பதில். பார்த்தா. தவறான பதில். மகாகவி பாரதியார். இங்கேருந்து நீங்கள் ஆன்சர் சொல்லி கொடுக்குறீங்க, சத்தமாக நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நான் படித்தது மேம். சரிடா, ஒன்றும் சொல்லலை. நீங்கள் இப்போ காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களே எப்படி தப்பாக சொல்லி சத்தமாக சொன்னீங்கன்னா அப்படி இல்லை, சத்தமாக நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு கேட்குதுல்ல. இல்லை அவள் கேட்டிருப்பாளான்னு தெரியல, பட் அவள் சொன்னா இல்லையா? சரி, இவளுக்கு வந்து 10 மதிப்பெண்கள், அதில் பாதி மதிப்பெண்கள் வழங்குகிறது. அடுத்த கேள்வி இரண்டாவது அணிக்கானது. சீக்கிரம். திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழின் ஆசிரியர். நிறைய பேர் கற்றறிந்த பெரியவர்கள் இருப்பீங்க, உங்களுக்கு கேள்விக்கு விடை தெரியும். பட் உங்களுடைய நிபுணத்துவத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை. அவர்களை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். சரியா? அடுத்து, திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழின் ஆசிரியர் யார்? குமாரகுருபரர். தவறான பதில். அடுத்த அணிக்கு உடனே நீங்கள் சத்தமாக டிஸ்கஸ் பண்ணாது. அவளுக்கு ஒருவேளை காட்டி சொல்லி கொடுத்துறாது. தெரியுமா? பகலை கூத்தார். சரியான பதில். 10 மதிப்பெண்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து மூன்றாவது கேள்வி, மூன்றாவது அணிக்கானது. பனைமரமே பனைமரமே என்ற நூலின் ஆசிரியர் யார்? பனைமரமே பனைமரமே என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். தவறான பதில். நீங்கள் அங்கேருந்து எதுவும் சொல்லி கொடுக்காதீங்க. தோ பரமசிவன். தவறான பதில். இல்லை, தவறான பதில். சத்தனை கொடுமா. யாருக்கும் விடை தெரியவில்லை. பார்வையாளர்கள் கேட்கலாமா? முதல்ல இவங்களை வந்து பின்னாடி அனுப்பிடணும். சிவசுப்பிரமணியன் என்பது சரியான பதில். பனைமரமே பனைமரமே என்ற நூலின் ஆசிரியர் சிவசுப்பிரமணியன். அடுத்து நான்காவது அணிக்கான கேள்வி. நான்காவது அணி என்னது? ஆழி. மணிமுத்தாறு அணைக்கட்டு மூலம் பெருமளவு பாசன நீர் பெறும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வட்டங்கள் எவை? யாரு சத்தம்? மணிமுத்தாறு அணைக்கட்டு. ஏன்னா நாங்கள் அணைக்கட்டு இல்லா மாவட்டம் தான் நம்ம மாவட்டம். அணைக்கட்டின் மூலமாக பெருமளவு பாசன வசதி பெறக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வட்டங்கள் 2 இருக்கு. அந்த பேர் திருவைகுண்டம், கோவில்பட்டி. தவறான பதில். பாதி சொல்லி இருக்கிறா. டக்குன்னு கொடுங்க, பாஸ் பண்ணுங்க. ஒட்டப்பிடாரம். ஒட்டப்பிடாரம். இல்லை, தவறான பதில்.
அவங்க இந்த இது ஒரு ஸ்ரீவைகுண்டம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த அன்னைக்கு ஒரு 10. அவங்க என்ன பாஸ் ஆன் கொஸ்டின்னா எப்படி? பாஸ் தானே? ஆமாம், அது அவங்களுக்குரிய கொஸ்டின், அவங்களுக்குரிய இதில் பாதி மதிப்பெண். தெரியுமா? அடுத்து மைக்கு கொடுங்க. ஸ்ரீவைகுண்டம் ஏழல். இல்லை இல்லை, தவறான பதில். ஸ்ரீவைகுண்டம் கயத்தாறு. இல்லை, தவறான பதில். ஸ்ரீவைகுண்டம் சாத்தாங்குளம். இல்லை, அவள் அதுக்கு உள்ள மீதி உள்ள எல்லாம் ஊரையும் சொல்லிட்டான். ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர். சரியா? அடுத்து 5வது கேள்வி, 5வது அணிக்கானது. திருச்செந்தூர் கோவிலை கட்டியவர் யார்? தெரிஞ்சவங்க அமைதியாக இருங்க. உங்களுக்கு மார்க் வேணும்னா அமைதியாக இருங்க. பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னனா? இல்லை, தவறான பதில். நீங்கள் தெரிந்தவர்கள் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு வரும்போது நீங்கள் சொல்லுங்கள். திருச்செந்தூர் கோவிலை கட்டியவர் யார்? இல்லை, தவறான பதில். தெரியாது. அடுத்து மகான் ஆறுமுக சுவாமி. எருமா? ஆறுமுக சுவாமி. இல்லை, தவறான பதில். மயன். சரியான பதில் மயன். மயாசுரன் என்ற மயன் தான் திருச்செந்தூர் கோவிலை கட்டியவர். அவர்களுக்கு 10 மதிப்பெண். அடுத்த கேள்வி 6வது அணிக்கானது, அதாவது அலை அணிக்கானது. குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகன் பற்றி தமது 5வது வயதில் பாடிய நூல் எது? குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகன் பற்றி தனது 5வது வயதில், அதாவது 5 வயதில் அவர் பாடினார் இல்லையா, அந்த நூலின் பெயர், அந்த பாடிய பாடல் என்ன? மயான் ஆறுமுக சுவாமி. ஆனால் அவர் பேர் மயான் ஆறுமுக சுவாமிங்கிறது இல்லை. எனக்கு நான் ஆதாரபூர்வமாக உள்ள அந்த விக்கிபீடியாவில் எடுத்தது தான். மயான் ஆறுமுகசாமின்னு சொன்னாலாவா? ஆறுமுகசாமி நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு அவள் ஆறுமுகசாமின்னு தான் ஏதோ சொன்ன மாதிரி இருந்து. நீங்கள் மைக் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம்ப்பா. இங்கே அவ்வளோ பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. எனக்கு மைக்கை வச்சுட்டு நீங்கள் பேசுங்கன்னா, மைக்கை வச்சுட்டு பேசாமல் நீங்கள் ஆறுமுகசாமின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு கேட்டது. சரி, ரைட்டு. சரியான பதில் சொன்னது யார்? ஆமாம், அவர்களுக்கு 10 மதிப்பெண். சரி, இப்போ இந்த சுற்று முடிவடைந்துட்டு மதிப்பெண்கள் கொடுங்க. அதுக்கு தான் சொல்கிறது, விடையை நீங்கள் சொல்லாதீங்க, சத்தமாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. கேட்கும்போது உங்களுக்கான டைம் வரும்போது கரெக்டாக மைக்கில் ப்ராப்பராக சொல்லுங்கள். நீங்கள் சரியாகவே சொன்னாலும் கேட்கலாங்கிறதுல பிரச்சனை வருதில்ல. சரியா? வருத்தப்பட வேண்டாம், அடுத்தது ஸ்கோர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், விடு. மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லுங்கள். 6 முடிஞ்சிட்டுல, 6 ரவுண்டில் 6 ரவுண்டு முடிஞ்சிட்டு. சொல்லிட்டாங்கல்ல, பாஸில் சொன்னாங்கல்ல. மயன் இந்த இதுவா? சாரி, இந்த இதுக்கான கேள்விக்கு பதில் அதுக்குள்ள அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இடையில சண்டையை போட்டிங்கன்னா எனக்கு குழப்பம் வரும்ல. அதாவது ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அந்த கொஸ்டினை வச்சு சண்டையை போட்டால் எப்படி நடத்த முடியும்? நீங்கள் எதுனாலும் சரி, இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா வாங்க வெளியில் வச்சுக்கலாம். சரியா? ரைட்டு. இவர்களுக்கான கேள்வி 6வது கேள்வி. குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகன் பற்றி தமது 5 வயதில் பாடிய பாடல் எது? டைம் முடிஞ்சிட்டு அடுத்து உடனே பாஸ் பண்ணுங்க. இல்லைம்மா, இல்லை, தவறான பதில். என்னத்துக்கு சொல்லலை? ஏம்மா, இப்போ உனக்கு கேட்டு உனக்கு டைம் கொடுத்துருக்கோம்ல. இப்போ திருச்செந்தூர் கத்தி வெண்பா. இல்லை, திரும்ப உனக்கு இப்போ டைம் கொடுத்தோம்ல, திரும்ப இவளுக்கு டைம் கொடுத்தோம்ல இப்போ சொல்கிறதுக்கு. கேட்டாச்சு, நீ உன்னோட ஆன்சர் தயாராக இருந்தால் டக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. ஏதோ ஒரு தீர்மானத்தில் வந்திருக்கீங்கப்பா, நல்லா தெரியுது. ரைட்டு. அடுத்து திருச்செந்தூர் வெண்பா. என்னது? திருச்செந்தூர் வெண்பா. ஏதாவது புரியுதா? சரியா சொல்லுங்க. தவறான பதில். அவ்வளோதான், முடிஞ்சது.
சரியான பதில் அங்க யாருக்காவது தெரியுமா? வெரி குட். கந்தர் கலிவெண்பா என்பது சரியான பதில். இப்ப முதல் சுற்றுல மதிப்பெண்கள் சொல்லுங்க. அதாவது நாம ஆன்சர் பண்றத தெளிவா இருக்கும்போது எந்த இன்டரப்ஷன் வந்தாலும் தெளிவா ஆன்சர் பண்ணிடுவோம். அப்படி தானே? ரைட், போடாங்க. சட்டன் கொடுங்க, டைம் ஆகுது. முதல் சுற்றின் இறுதியில் முத்து, பவளம், சிப்பி, அளம் இந்த 3 அணிகளும் எந்த மதிப்பெண்களும் பெறவில்லை. ஆழி அணி 30 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறது. அலை அணி 10 மதிப்பெண்களுடன் 2வது இடத்தில் இருக்கிறது. இது முதல் சுற்று நிலவரம் தான். அடுத்த சுற்றில் பாருங்கள், இப்படி தலைகீழ எல்லாமே மாறிடும். சரியா? அதாவது மார்க் வாங்கலாம் யோசிக்கக்கூடாது. அடுத்து இன்னும் இத்தனை 3 சுற்று இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய மதிப்பெண்கள் வாங்கலாம். உற்சாகமாக பங்கு பெறுங்க. 2வது சுற்று பஸர் ரவுண்ட். இப்போ உங்கள் ஹெல்ப்பு எங்களுக்கு தேவை. பஸர் ரவுண்டில் ஏற்கனவே இங்கே தகராறு. பஸர் ரவுண்டில் அவங்களுக்கு இங்கே பஸர் இல்லை, கை உயர்த்தணும். கை உயர்த்துறதை நீங்கள் பார்த்து தான் எனக்கு சொல்லணும். இங்கே ப்ராப்பராக முன்னாடி உட்கார்ந்துக்கிற சகோதரர்கள் தயவு செய்து அதில் யார் முதலில் கை தூக்குறான்னு எனக்கு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சரியா? அப்போ தான் இந்த வினாடி வினாவை நல்லா சிறப்பாக கொண்டு செல்லலாம். 2வது சுற்று பஸர் ரவுண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, விடை தெரிந்தவர்கள் பஸருக்கு பதிலாக கை வைத்துறோம். சரியான பதில் கொடுத்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள். தப்பாக ஒரு ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கழிக்கப்படும். -10 போகும். நாங்கள் 0 தான் வாங்கியிருக்கிறோமே, எங்களுக்கு எப்படி கழிப்பீங்க அப்படிலாம் இல்லை. நாங்கள் -10 போடுவோம். போடணும்னு முடிவு பண்ணிட்டோம், -10 போடுவோம். சரியா? அதனால் விடை தெரிந்தால் மட்டுமே என்ன செய்யணும்? கை உயர்த்தணும். சரியா? முதல் கேள்வி யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம், எந்த டீமுக்கும் கிடையாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டீமில் அவள் சொல்லணுன்னா இது பண்ணணும், கொஞ்சம் நீ டக்குன்னு சொல்லு. என்ன அவளுக்கு தெரியும்னா நீ அவள்கிட்ட கையை அழுத்திடு, அவள் கை உயர்த்திடுவா. தெரிஞ்ச உடனே நாங்கள் உனக்கு டைம் கொடுக்கோம், நீங்கள் சொல்லிடுங்க. தெரிஞ்ச உடனே அவளை கை வைத்த சொல்லிடு. யாருக்கு ஸ்கிரைப் வேணும்? உனக்கு தானடா. நீ தெரிஞ்சதுன்னா கை வைத்திரு, உனக்கு டைம் கொடுக்குறோம், நீ அவட்ட சொல்லி. சரியா? அடுத்து முதல் கேள்வி. இரும்பு செம்பு காலங்களை சேர்ந்த நாகரிகங்களை வளர்த்தெடுத்த எந்த ஊர் ஒரு புராதன பண்பாட்டு சின்னமாக இருக்கிறது? வெரி குட். சரியான பதில் ஆதிச்சநல்லூர். முத்து அணிக்கு 20 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. அடுத்து 2வது கேள்வி. கொற்கையின் சிறப்பம்சமான 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மற்றும் வரலாற்றின் சான்றாக உயர்ந்து நிற்கின்ற புனிதம் என்று நம்பப்படுகின்ற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தின் பெயர் என்ன? அதான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே எல்லாருமே ரொம்ப நிபுணர்கள் தான். பட் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது இவர்களை. என்ன யாருக்கும் விடை தெரியலையா? சரி, அங்கே ஒரு சார் விடை தெரியும்னு சொல்கிறாங்க, சொல்லுங்க. வெரி குட். சரியான பதில் வன்னி மரம். சரியா? வன்னி மரம் என்பது சரியான பதில். 3வது கேள்வி ரொம்ப ஈஸி, டக்குன்னு சொல்லணும், ரெடி ஆகிக்கோங்க. முத்து குளித்தல் மற்றும் இப்பகுதி மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி குறிப்பிட்ட இத்தாலியின் பயணி யார்? தப்பு. 10 மதிப்பெண்கள் மைனஸ் 2வது அணிக்கு. அடுத்து இருங்க, யார் கை வைத்தனான்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. இல்லை, நீங்கள் சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? உங்கள் கல்லூரினா நீங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். வேறு யாராவது நியூட்ரலா? ரைட், சரிம்மா, எழுதி சொல்லு. வெரி குட். மார்க்கோ போலோ என்பது சரியான விடை. ரைட். அடுத்த கேள்வி 2வது சுற்றில் 4வது கேள்வி. எந்த இலக்கியத்தில் பாண்டிய நாட்டை குறிக்கும்போது தாமிரபரணி ஆற்றை மனதில் கொண்டு தன் பொருணை புனல் நாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? எந்த இலக்கியத்தில் பாண்டிய நாட்டை குறிப்பிடும்போது, அதாவது தாமிரபரணியை தன் பொருணை புனல் நாடுன்னு மனசில் வச்சுட்டு எந்த இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது? தெரிந்தவர்கள் மனசில் வச்சுக்கோங்க. என்ன யாருக்காவது விடை தெரியுமா? யார் கை வைத்தனா? அவ கழுத்து சொறீரா. கை வைத்தணும்னா இப்படி வைத்தணும்ப்பா, இப்படி செய்யக்கூடாது. கம்பர்.
சரியா தப்பா? சேக்கிலார். இந்த ரெண்டுமே சரியா தப்பா? வரும் திரும்ப திரும்ப. முதல்ல சொன்ன விடையை தான் நாங்கள் எடுத்துப்போம். என்னது புராணம்னு கேட்டேன். நீங்கள் சேக்கிலார் வரைக்கும் வந்தீங்க, ஆனால் ரெண்டாவது தான் சொன்னீங்க. முதல்ல தவறான பதில் அளித்ததின் காரணமாக 10 மதிப்பெண்கள் அந்த அணிக்கு கழிக்கப்படுகிறது. 4வது அணி பார்த்துக்கோங்க. சேக்கிலார் சொன்னால் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தில் சரிதான். பட் விடைய முதல்ல அதை நமக்கு வந்து இந்த பசரவுன்னா ஃபஸ்ட்டு சொல்ல தான் சரி. அடுத்த கேள்வி. திருச்செந்தூர் வட்டத்தில் காணப்படும் கனமான கரையான் அரிக்க முடியாத ஒரு வகை மரத்தின் பெயர் என்ன? ஏய், நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாதுமா. சத்தமா சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, திரும்ப ஒரு தடவை கேள்வி சொல்றேன். திருச்செந்தூர் வட்டத்தில் காணப்படும் கனமான கரையான் அரிக்க முடியாத ஒரு வகை மரத்தின் பெயர் என்ன? இந்த மரத்தில் தான் கலப்பையெல்லாம் செய்வாங்க. கரையான் அரிக்கலன்றனால கலப்பை செய்வாங்க. பதில் தெரியல. பார்வையாளர்கள் என்ன மரம்? தேக்கா? தேக்கு மரத்தில் தவறான பதில். ரெண்டுமே தவறான பதில். தவறான பதில். விடைய சொல்லிடவா? விடத்தேரை இல்லைன்னா விடைத்தலை மரம்னு ஒன்று இருக்கு. வீரத்தருன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மியூசேசிய குடும்பத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் வந்து கரையான் அரிக்கவே அரிக்காதான். முதல்ல அது வந்து புதர் செடியாக தான் வளருமா, அப்புறம் 6 மீட்டர் ஹைட் வரைக்கும் வளருமா. அது வந்து கரையான் அரிக்காததுனால மண்ணில் பயன்படுத்தக்கூடிய அந்த கலப்பை செய்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த பண்பாட்டு அடையாளங்களில் எத்தனை விதமான தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்த கேள்வி. தூற்றிக்குடி என்று குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டுகள் எவை? தூற்றிக்குடி என்று குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டுகள் எவை? யாரு? கங்கை கொண்டான் கல்வெட்டு. கல்வெட்டுகள் ரெண்டுமா? இல்லை, அவ தெரியுமா? அவளுக்கு முன்னாடி அவ வயத்தினால அவ ஒன்று தான் சொல்லியிருக்கிறான். நீங்கள் இல்லை, கொஞ்சம் பார்வையாளர்கள் பின்னாடி நிற்காதீங்க, தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. அப்போ தான் எல்லாரோட முகத்தை நீங்கள் பார்க்க முடியும். தெரியுமா? தவறாக பதில் சொன்னாலும் வாங்கி சும்மா வச்சுருந்தாலும் மைனஸ் தான். 10 மதிப்பெண்கள் மைனஸ். அடுத்து இவங்களுக்கு கேட்டோம்ல, திரும்ப சொல்லலைல்ல. உனக்கு 10 மதிப்பெண்கள் உண்டு. அடுத்து இவங்க கேட்குறாங்க. சொல்லுங்க. வாகை குளம் கங்கை கொண்டான். என்னது? வாகை குளம் கங்கை கொண்டான். சரியா? சரின்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். வாகை குளம் கங்கை கொண்டான் என்பது அந்த கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருக்கிறது என்பது சரியான பதில். இவர்களுக்கு 10, அவர்களுக்கு 10. சரி, இந்த சுற்று முடிஞ்சிட்டு. இரு சுற்றுகளின் இறுதியில் அணிகள் பெற்றுள்ள மதிப்பெண்களை நம்ம பார்க்கலாமா? ஆளி அணி 30 மதிப்பெண்களுடன் முத்து அணி சேர்ந்து அவங்க முத்து அணி வந்து 40 மதிப்பெண் வாங்கியிருந்தாங்க. ஒரு 10 மைனஸ் ஆனதுனால 30 மதிப்பெண்கள். அதனால் ஆளி முத்து 2 அணிகளும் தலா 30 மதிப்பெண்களுடன் முதலிடத்தில் இருக்கின்றன. அளம் மதிப்பெண் எதுவும் பெறவில்லை. பவளம் மதிப்பெண் எதுவும் பெறவில்லை. சிப்பியும் மதிப்பெண் பெறவில்லை. அலை வந்து 10 மதிப்பெண்களுடைய இருக்கிறார்கள். சார், ரைட். இது இப்போது நிலவரம் தான். இன்னும் 2 அணி இருக்கு. இவங்களுக்கு 10 போடலையா? இல்லை, அது டோட்டல் போடலாமா? இந்த சுற்று 2 சுற்று முடிஞ்சிருக்குது. 2வது சுற்றின் இறுதியில் இந்த சுற்று மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள். நீங்கள் அடுத்த இது சுற்று வரும்போது டோட்டலும் போட்டு கொடுத்துருங்க, அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும்ல. சரி, ரைட். இப்போ இந்த சுற்றில் மட்டும் இது 2 சுற்றையும் சேர்த்து அடுத்து மொத்தமாக 3வது சுற்றில் சொல்கிறோம். அடுத்து 3ஆம் சுற்று வந்து ஒரு புகைப்பட சுற்று. இதுவும் பஸர் ரவுண்டு தான். யாருக்கு விடை தெரியுதோ அவங்க உடனே கை வைத்தலாம். முதல்ல நான் இவங்களுக்கு காட்டிடுறேன், அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஒரு புகைப்படத்தை காட்டுறேன். இது ஒரு பிரபல எழுத்தாளர், ஒரு பிரபல ஆளுமை. இவர் யாருன்னு சொன்னால் நல்லது. அவரை பற்றின குறிப்பு கூடுமான வரைக்கும் குடித்தா அதுவும் நல்லது தான். சரியா? இந்த இப்படி பின்னாடி இருந்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் மாற்றிடுவேன். அடுத்தது நான் நிறைய வச்சுருக்கேன்.
ஆ இல்லை ஒன்றும் இல்லை இப்படி வச்சுக்கிறேன் அவ்வளோதானே. ஒரு தடவை மாட்டிட்டோம்ல. இவர் பார்த்துக்கோங்க. டக்குனு எலும்பி ஆன்சர் மைக்கில் சொல்லுமா ஆன்சர். மைக்கு வாங்க. ஆ பார்த்தீங்களடா? பார்த்தா பார்த்தியாடா? பார்த்தேன்னு சொல்லிடு. அப்புறம் பார்க்கலையா? அடுத்த படத்தை காட்டிடுவோம், விடுங்க. சரி ரைட்டு, நான் ஒன்று பண்ணுறேன். கீழே வந்துடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே வந்துடுறேன். சரி ரைட், நீங்கள் இப்படி காட்டுங்க. இப்போ காட்டுங்க. சரி ரைட். என்னடா சொல்லு. கி ராஜநாராயணன் என்று அழைக்கப்படும் கீரா. சரியா? இவர் தான் போட்டோ. இவர் கரிசல் இலக்கியத்தின் தந்தை. இவரை பற்றி ஏதாவது தெரியுமா? சிறப்பு கோபாலபுர மக்கள் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அடுத்து இருங்க வாரேன். இது கொஞ்சம் மறைச்சி எடுக்கணும். அதே வேளை நீங்களும் உங்கள் சட்டையில் இப்படி மறைச்சி கொண்டு போய் காட்டுங்க. அங்கே போய் சென்டரில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சரியா? பார்த்தாச்சா? இப்போ அப்படியே திருப்பி காட்டிடுங்க. திருப்பி காட்டுங்க. அவங்களுக்கும் காட்டிடுங்க. இப்போ நீங்கள் யாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது. அவங்க சரியாக சொல்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம். சரியா? யார் கை வைத்துறீங்க? யார் கை வைத்தலையா? பார்வையாளர் யாருக்கும் தெரியுமா? சரி, கீழே வச்சிருங்க. சொல்லாமா? எழுத்தாளர் பா. ஜெயப்பிரகாசம். திராவிட இடதுசாரி சிந்தனையாளர் இவர். பொது உடைமை சமூக கனவுக்கு சொந்தக்காரர். இவர் இறந்த பின், இதான் ரொம்ப முக்கியம், இவர் இறந்த பின் என்னோட உடலை அரசு மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்துருங்கன்னு சொல்லி அவருடைய உடல் இன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. சரியா? எவ்வளவு சிறப்பான ஒரு ஆளுமை நம்ம மாவட்டத்தில் இருந்திருக்காங்கிறது எவ்வளோ பெருமை. அடுத்து ஒளிச்சு எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. மறைச்சு எடுத்துக்கோங்க. ரைட், டக்குன்னு எழுதுங்க. நிறைய பேருக்கு நிறைய ஆளுமைகள் படிச்சிருப்போம், பட் அவங்க தான் இவங்கன்னு என்ன செஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. அதற்கு தான் இதை நம்ம கேட்குறோம். நேற்று பார்த்தவங்களே இன்னைக்கு பார்த்தாலே நீங்கள் யாருன்னு கேட்குறோம். விடை தெரியுமா? பார்த்து வச்சுக்கலாமா? விடை தெரிந்தவர்கள் நீங்கள் இல்லை, போட்டியில் பங்கு பெறுகிறக்கூடிய மாணவர்கள் விடை தெரிந்தவர்கள் கைகளை உயர்த்தலாம். சரி, சார் உங்களுக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த அட்டையை தந்துடட்டா பிடிக்கிறதுக்கு? சார் அட்டையில் மாட்டிக்கோங்க. ஆமாம், அட்டையில் மாட்டிக்கோங்க. ரொம்ப க்ளீனாக வச்சுருங்க. கிளிப் மாட்டிட்டீங்கன்னா தூக்கி கட்ட வசதியாக இருக்கும். ரைட், நான் இப்போ தாரேன். எங்க தெரியுமா யார்? மேலே வைங்க, மேலே வைங்க. சொல்லுங்க யாரு? பார்வையாளர் யாருக்காவது தெரியுமா? என்ன இப்படி 2000 ஒரு க்ளூ தரலாமா? திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908, சாரி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு,
1908 என்ற ஆய்வு நூலுக்காக இருங்க வர சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், பாவம் மார்க்கே இல்லாமல் இருக்காங்கல்ல. என்ற ஆய்வு நூலுக்காக இருங்க இருங்க யார் இதில் கை தூக்குனது யாருங்க? சரிதானா? ஆயிரா வெங்கடாச்சலபதி என்பவருக்கு என்ற எழுத்தாளருக்கு திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலுக்காக இந்த 2024ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. இந்த வருஷம் வழங்கப்படுற அப்போ கண்டிப்பாக இந்த வினாடி வினா யூஸ் தானா? ரைட்டு. அடுத்து ஆமாம் அவங்களுக்கு வந்து 2வது கொடுத்தனால பாதி மதிப்பெண். சரி ரைட். அடுத்து அப்படி கொண்டு போங்க. நீ மறைச்சு நெஞ்சோட வச்சு கொண்டு போய் அங்கே போய் ஓப்பன் பண்ணுங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. அவங்க சரி இரு 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 அப்படி திருப்பிடுங்க. தெரியுதா? சரி பதில சொல்லலாமா? வெரி குட். கு அழகிரி சாமி அவர்கள், எழுத்தாளர் கு அழகிரி சாமி அவர்கள். அதாவது அது சிறுகதை தொகுப்புக்காக ரொம்ப பிரபலமானவர். அன்பளிப்பு என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 1970வது வருஷமே சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. சரியா? அடுத்து பாஸ் இது கம்மி, அதனால் மறைச்சி கூப்பிட்டு போங்க. ஷீட்டெல்லாம் கீழே போட்டோம் ஆல்ரெடி. பாட்டிங்களா? காட்டுங்க, எழுமுங்க. மைக்கில் வாங்கி சொல்லுமா? ஸ்ரீதர கணேசன் என்பது தவறான பதில். ஒரு க்ளூ கொடுக்குறேன். அஞ்சாடி என்ற நாவலை இப்ப கை வைத்தது யாரு? ஆவா ரைட். அந்த நாவலுக்காக 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர். சரியா? அடுத்து அவளுக்கு கொடுத்தோம் க்ளூ கொடுக்கும்போது சொல்லும்போது இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் எல்லாரும் வந்து சொன்னீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முடியாது. தப்பு கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். அதாவது திரும்ப ஒரு க்ளூ கொடுத்து அவர்களுக்கு ஒரு அதாவது 0 அதில் யார் ஃபஸ்ட்டு கை வைத்தினாங்களோ சொல்லலாம்ல. சரி, படம் கொடுக்காம அஞ்சாடி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு நான் கேள்வி கேட்டிருந்தேன். நான் 10 மார்க் கொடுத்துருப்பேன் தானே? அப்படி தான் 10 மார்க் கொடுத்துருக்கேன். எல்லாரும் படிச்சிருக்காங்க. யாரு கை உயர்த்தி விடையளித்தார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்குறோம். எல்லாரும் எல்லாம் படிச்சுட்டு தாமா வரோம். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? அஞ்சாடி நூலை எழுதுறவர் தெரியும் தானே? நீங்கள் ஏன் கை உயர்த்தலை? யார் ஃபாஸ்ட்டாக உயர்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விரைவு சுற்று இது. சரியா? பஸர் ரவுண்டில் யார் ஃபஸ்ட்டு கை வைத்துறீங்களோ அவங்களுக்கு தான். சரியா? சரி, அதனால் அவர்கள் ஏற்கனவே ஒரு கேள்விக்கு கொடுக்கும்போது நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க. ஏற்கனவே அப்படி கேள்வி கொடுக்கும்போது ரைட். அடுத்தது கொண்டு போங்க. அவர்களுக்கு 10 மதிப்பெண்கள். சரியா? பார்த்துக்கோங்க. அப்படியே திருப்பி காட்டிடுங்க. பார்த்தாச்சா? அந்த அந்த கார்னரில் உள்ள காட்டுங்க. ரைட்டு. இப்போ நீங்கள் டக்குன்னு கை வைத்துங்க. டக்குன்னு கை வைத்துறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. சரி சொல்லுங்க. இப்போ இவங்களுக்கு தான் திரும்ப நீங்கள் காட்டணும். ஐயா கொடுங்க. சரி, யார் இவங்க?
யாரு தெரியுமா? தெரியுமா? சொல்லலாமா? இவர் ஒரு கவிஞர். ஒரு க்ளூ. அடுத்த க்ளூ, இலக்கிய தோட்டத்தின் இயல் விருது உள்ளிட்ட பல விருதுகள் பெற்றவர் இவர். ஒண்ணுமே மார்க் வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு 10 மதிப்பெண் தான் வாங்கணும்னு சொல்றது. சரி, அங்க பார்வையாளர் யாருக்காவது விடை தெரியுமா? எழுத்தாளர் தேவதச்சன். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கணுமேனு ஒன்று எடுத்தோம், பட் மற்ற எல்லாமே ஈஸியாக கொடுக்கணும்னு கொடுத்தோம், பட் அது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சுற்றில் வந்து 6 கேள்விகள் புகைப்படங்களோடு நம்ம கேட்டோம். அதில் சரியான பதில் அளித்தவர்களுக்கும் அதை பாஸ் ஆன் வந்து அந்த கேள்விக்கு விடையளித்தவர்களுக்கும் மதிப்பெண் கொடுத்துருக்குறோம். இப்போது இந்த 3 சுற்றின் இறுதியிலையும் அவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் நிலவரத்தை இப்போ சொல்லிடலாம். சக்கட்டன் கொண்டாங்க, பக்கத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். ரைட்டு, அடுத்து ஒரு சுற்றுக்கு தயாராகிடலாம். இது மொத்த மதிப்பெண்கள் தானே? 3 சுற்றும் சேர்த்து மொத்த மதிப்பெண் தானே? இந்த 3 சுற்றுகளின் இறுதியில், போன தடவை வந்து அந்த 2வது சுற்றின் இறுதியில் சொன்னோம். இப்போ 3 சுற்றுகளின் இறுதியில் முத்து அணி பெற்ற மதிப்பெண் 80 மதிப்பெண்கள். பவளம், சிப்பி மதிப்பெண்கள் எதுவும் பெறவில்லை. அடுத்ததாக ஆழி தென்காசி அணி 30 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது, 3வது. அப்படிதானே? அடுத்து அளம் 10 மதிப்பெண்களுடன், அலை அணி 20 மதிப்பெண்களுடன் தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சுற்று மட்டும் இருக்குது, இது விரைவு சுற்று. எப்படிங்க இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இது பேர் விரைவு சுற்று, ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட். சரியா? அந்த அடியில் ஆனால் அவன் நல்லா ஸ்மார்ட்டாக தான் ஆன்சர் பண்ணுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் பண்ணிட்டானா அவளுக்கு டைம் கொடுப்போம், பட் எழுதி காட்டுற மாதிரி அவள் இல்லை, அது உண்மைதான். கேட்கலாமா? ஒவ்வொரு அணியிடமும் தலா 3 கேள்விகள் கேட்கப்படும். விரைந்து விடையளிக்க வேண்டும். சரியா? இதில் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். மைனஸ் மார்க் கிடையாது, 0 போயிடும் சுமார். அதாவது 3 கேள்விகள் வழங்கப்படும். சரியானதுக்கு மதிப்பெண், தவறான பதிலுக்கு மைனஸ் கிடையாது. ஸோ ஆனால் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு சொல்லணும். நான் கேள்வி கேட்டோன்னே வரணும். சரியா? கேள்வி முதல் அணிக்கானது. ரொம்ப தயாராக இருங்க. சரி, கடல் சறுக்கு போட்டி நடத்த இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கடற்கரை கிராமம் எது? தூத்துக்குடியில் உள்ள மிகச்சிறந்த கடற்கரை கிராமம் எது? கடல் சறுக்கு போட்டி நடத்த இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கடற்கரை கிராமம் எது? மணப்பாடு. வெரி குட். அடுத்த கேள்வி, தூத்துக்குடி. வெரி குட். தூத்துக்குடி துறைமுகத்தின் வரலாற்று தொடக்கமான கலங்கரை விளக்கம் அமையப்பெற்ற ஆண்டு எது? தூத்துக்குடி துறைமுகத்தின் வரலாற்று தொடக்கமான கலங்கரை விளக்கம் அமையப்பெற்ற ஆண்டு எது? 1974. தவறான பதில். நான் உனக்கு கடைசியில் ஆன்சர் சொல்கிறேன். அடுத்து 3வது கேள்வி, தூத்துக்குடி மாவட்ட வரலாறு என்னும் நூலினை எழுதியவர் யார்? முத்தலாங்குறிச்சி ஆமநாதன். வெரி குட். 3 கேள்விகள் கேட்டோம், 2 கேள்விக்கு சரியான விடையளித்திருக்கிறாங்க. இந்த 2வது கேள்விக்கான பதில் 1842. ஏன்னா முல்லைத்தீவு பகுதியில் டச்சுக்காரர்களால் அமைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் இருந்துச்சு. அதை உடைச்சிட்டு ஆங்கிலேயர்கள் ஒரு கலங்கரை விளக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1842. சரியா? அடுத்த அணிக்கான கேள்வி, தமிழகத்தின் கோவா என்று அழைக்கப்படும் ஊர் எது? மற்றவங்க தயவு செய்து விடையளிக்க வேண்டாம். 2வது கேள்வி, வாய்மைநாதன் எழுதிய கப்பலுக்கு, நான் ஒரு கேள்வியை 2 தடவை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ 4வது தடவை சொல்லக்கூடாது. நீ யோசித்து சொல்கிறதுக்கு டைம் இல்லை, இது பேர் வினாடி வினா. 2வது கேள்வி, வாய்மைநாதன் எழுதிய கப்பலுக்கு ஒரு காவியம் என்ற நூல் யாரை பற்றி எழுதப்பட்டது? வாய்மைநாதன் எழுதிய கப்பலுக்கு ஒரு காவியம் என்ற நூல் யாரை பற்றி எழுதப்பட்டது? விடை வ.உ.சி.
முதல் கேள்விக்கான பதில் தமிழகத்தின் கோவா மணப்பாடு. இது ஐரோப்பிய கட்டிடக்கலையோட அமைந்த தேவாலயங்கள் நிறைய அங்கே இருக்குது. பட் அது வந்து தமிழகத்தின் கோவா அவ்வளோ, ஏன்னா இந்த அவ்வளோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது. நாட்டின் உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடி மாவட்டம் எந்த இடத்தில் உள்ளது? நாட்டின் உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடி மாவட்டம் எந்த இடத்தில் உள்ளது? வெரி குட். 2வது இடம் என்பது சரியான பதில். அவர்களுக்கு 10 மதிப்பெண்கள். ஆண்டுக்கு சுமார் 25 லட்சம் டன்னுக்கு மேலே உப்பு நம்ம தூத்துக்குடியிலிருந்து உற்பத்தி பண்ணி அனுப்பப்படுது. அடுத்த கேள்வி 3வது அணிக்கானது. உங்களுக்கான 3 கேள்விகள். தூத்துக்குடி மாவட்டம் உருவான ஆண்டு எது? தூத்துக்குடி மாவட்டம் உருவான ஆண்டு எது? மைக்கை தள்ளி வச்சுட்டு நீ தனியாக சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் கேட்கணும். மைக்கை ஒருத்தர் வாங்கி பதில் சொல்லுங்க. 1986. 1986 என்பது சரியான பதில். 20 அக்டோபர் 1986. 2வது கேள்வி உங்களுக்கானது. தமிழ் ஹெல்ம்ஸ்மேன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் ஹெல்ம்ஸ்மேன் என அழைக்கப்படுபவர் யார்? தப்பா, அதுக்கு விடையை சொல்லிடுறேன், அப்புறம் சொல்கிறேன். மக்கள் சங்க குளிக்கும் தொழில் செய்வதை கூறும் சங்க இலக்கிய நூல் எது? மக்கள் சங்க குளிக்கும் தொழில் செய்வதை கூறும் சங்க இலக்கிய நூல் எது? சரி, விடை தெரியல. 2வது கேள்வி. தமிழ் ஹெல்ம்ஸ்மேன் என்று அழைக்கப்படுபவர் வஉசி. ஹெல்ம்ஸ்மேன்னா வேற ஒன்றுமே இல்லை, தமிழில் கப்பல் ஓட்டிய தமிழ்னு அர்த்தம். சொன்னியா? சொன்னாளா? சரி, அவளுக்கு 10 மதி. சரி, கேட்கலப்பா. 20 மதிப்பெண்கள். மைக்கை வச்சுட்டு சொல்லுங்க. ஆனால் கேட்குறீங்களா? தெளிவாக சொன்னாளா? கேட்டல, தெளிவாக சொன்னாளா? சரி. அடுத்து மக்கள் சங்கு கொளிக்கும் தொழில், அது வந்து அகநானூரில் இருக்கு. சரியா? அடுத்து உங்களுக்கான கேள்வி. எந்த மன்னர் ஆட்சி காலத்தில் ஆதிச்சநல்லூர் பண்பாட்டு அடையாளமாக இருந்ததாக கூறப்படுகிறது? தயவு செய்து மைக்கை வச்சுட்டு சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. தெளிவாக சொல்லுங்க பிள்ளைகளா, தமிழ் வார்த்தையை தெளிவாக உச்சரிங்க. சோழர்கள். தவறான பதில். அடுத்த கேள்வி. தேரிக்காட்டு இலக்கியவாதி என அழைக்கப்படுபவர் யார்? தேரிக்காட்டு இலக்கியவாதி என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் தெரியல. அடுத்து உங்களுக்கான 3வது கேள்வி. நற்றேர் வழுதி கொற்கை முந்துரை என குறிப்பிடப்பட்டுள்ள சங்க இலக்கியம் எது? நற்றேர் வழுதி கொற்கை முந்துரை என்று குறிப்பிடப்பட்டுள்ள சங்க இலக்கியம் எது? புறநானூறு. தவறான பதில். ஸோ 3மே ஆன்சர் பண்ணலை, அப்படி தானே? சரி, முதல் கேள்வி. எந்த மன்னர் ஆட்சி காலத்தில் ஆதிச்சநல்லூர் பண்பாட்டு அடையாளமாக இருந்தது? பாண்டிய மன்னர், 2ஆம் தமிழ் சங்கம். சரி. 2வது கேள்வி. தேரிக்காட்டு இலக்கியவாதி என அழைக்கப்படுபவர் கண்ணகுமார விஸ்வரூபன். 3வது அவங்களுக்கான கேள்விக்கான பதில் நற்றேர் வழுதி கொற்கை முன்னி. அதாவது நம்ம அரசர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேர் காலடியில் அந்த முத்து இருக்கு இல்லையா, அந்த பட்டு, அந்த முத்து பவளம் பட்டு, அந்த தேர் வந்து என்ன ஆகுதான், டேமேஜ் ஆயிடுச்சோம். ஸோ அதனால் நற்றேர் வழுதி கொற்கை முந்துரை அப்படின்னு அகநானூறு. சரி. அடுத்த அணி 4வது அணி. 4வது அணி நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான முதல் கேள்வி. எந்த சங்க இலக்கியத்தில் பொருணை தன் பொருணை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? எந்த சங்க இலக்கியத்தில் பொருணை தன் பொருணை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? காப்பியம். தவறு. விடை புறநானூறு. சங்க காலத்தில் எந்த சாசனம் தூத்துக்குடியை பற்றி குறிப்பிடுகிறது? சங்க காலத்தை எந்த சாசனம் தூத்துக்குடியை பற்றி குறிப்பிடுகிறது? சங்க காலத்தை எந்த சாசனம் தூத்துக்குடி பற்றி குறிப்பிட்டிருக்கு? விடை வேள்விக்குடி சாசனம். அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மான்களின் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? தூத்துக்குடி மாவட்டத்தில் மான்களின் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? தயவு செய்துமா, அமைந்துள்ள இடம் எது? சரி, தெரியுமா? வெரி குட். வல்லநாடு என்பது சரியான பதில். சரி, உங்களுக்கான 3 கேள்விகளை கேட்கப்பட்டாச்சு. அடுத்து உங்களுக்கானது. மேற்கு தொடர்ச்சி மலையில், உங்களுக்கானது சரியா கவனிச்சுக்கோ. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆறு தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த இடத்தில் கடலில் கலக்கிறது? அம்மா, நீங்க சொன்னீங்கன்னா அங்கே எனக்கே கேட்குது, இங்கே கேட்குது, இங்கே கேட்க மாட்டேங்குது.
ஆ ஆ மைக்கு இருக்கு, எதுக்கு இருக்குன்னு தெரியல. அப்புறம் கேட்கலன்னு சொல்றீங்க. புன்னைக்காயல் கடல்களை. அதுல எந்த இடம் இதெல்லாம் தெளிவா, எனக்கு அந்த தெளிவான வார்த்தை வேணும். மன்னார் வளைகுடா. மொத்தமா வங்காள விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆ ஆ அவள்கிட்ட இல்லை உனக்கான கேள்வி, இது பாஸ் கிடையாது, விரைவு சுற்று. அடுத்து உனக்கு எத்தனை கேள்விடா உனக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கோம் அப்படி தானே? ஆ மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும், அதுக்கு விடை சொல்லணுமா? டே அது இன்னொரு இது சேர்த்து கேட்டம்மா, அது இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு இடம் ஒன்று சார். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தை வரும், அதுக்காக எனக்கு கேட்குறேன், அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்குறோம். பழைய காயலில் சங்கு முகம். சரியா? சரியான பதில் பழைய காயலில் சங்கு முகம். அடுத்து இதில் ஒரு 10 மார்க் போட்டு இருங்க, மொத்தமாக முடிக்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து தூத்துக்குடியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தூத்துக்குடியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வஉசி. தவறான பதில். அடுத்து உனக்கு யாருக்கும் தெரியுமா? சொல்லாமா? சொல்லாமா யாராவது? தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. ராவ் பகதூர் க்ரூஸ் பெர்னாண்டஸ் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி உனக்கானது. 2024ஆம் ஆண்டு இலக்கியம் மற்றும் கல்விக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற எழுத்தாளர் யார்? 2024ஆம் ஆண்டு இலக்கியம் மற்றும் கல்விக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற எழுத்தாளர் யார்? சோ தர்மன். தவறான பதில். யாருக்கு தெரியுமா பார்வையாளர்களுக்கு? ஜோடி க்ரூஸ் என்பது சரியான பதில். ஆனால் உனக்கு மார்க் கிடையாது, ஏன்னா இது வந்து விரைவு சுற்று. சரியா? இது விரைவு சுற்று, அவங்கவுங்களுக்கான கேள்விக்கு அவங்கவுங்க மதிப்பெண் சொல்லணும். முடிந்ததா இந்த சுற்று? 4வது சுற்றின் இறுதியில் அணிகள் பெற்றுள்ள மதிப்பெண்களின் விபரத்தை இப்போ பார்த்துடலாமா? இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் போட்டு கொடுத்துடலாமே. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒரு தெளிவுபடுத்தணும் தூத்துக்குடிக்காரர்கள். புன்னைக்காயலும் பழைய காயலும் வேற வேறையா? அப்போது இவங்க சொன்ன புன்னைக்காயல் என்பது தவறான பதில். பழைய காயலில் சங்குமுகம். சரியா? ரைட். அதாவது ஒருத்தங்க உட்காந்து டோட்டல் யார் ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க எனக்கு டக்குன்னு. அதெல்லாம் டை கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் சரி முடிஞ்சிடும், அவ்வளோதான். முத்து அணி 100 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறது. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவோம்ல. அடுத்து இருங்க வரேன். பல்லூரி பேர் மட்டும் இல்லை, பேர் அந்த மாணவர்களோட பேரோட சொல்லுவோம். இப்போதைக்கு இதை முடிச்சுட்டு ஒரு டை ஒன்று இருக்குது சார். அதாவது என்னன்னா, எல்லாருக்கும் இந்த வினாடி வினாவை முன்னாடி நின்று நடத்தணும்னு ரொம்ப ஆர்வமாயிட்டு வரவேற்கிறோம். சந்தோஷம். ஆமாம், ரைட். எல்லாத்தையும் பேரோட சொல்லுவோம். அடுத்து பவள மற்றும் காமராஜ் அணி 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறது. சிப்பி மற்றும் அலை அணி 20 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ 2வது இடம் யாரு? எப்போவுமே ஃபஸ்ட்டுக்கு தான் பில்டப் கொடுப்போம், ஆனால் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அந்த பில்டப் கொடுக்க முடியல. அதனால் 2வது அணிக்காவது கொடுப்போமேன்னு கொடுத்தேன். 2வது இடத்தில் இருக்கக்கூடிய அணி ஆழி அணி தென்காசி 30 மதிப்பெண்களோட 2வது இடத்துல இருக்காங்க. இப்போ அடுத்து
அளமணி 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். எல்லா அணிக்கும் சொல்லியாச்சா? 2 பேர் 20 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிற காரணத்தினால் டை பிரேக்கர் அணி. யார் பட்டுன்னு கை உயர்த்துறீங்களோ அவர்களுக்கு 2வது இடம் கிடைக்கும். சரி, 3வது இடம் கிடைக்கும். நான் இந்த 2வதுலேயே இருக்கிறேன். இந்த அணியா? இவங்க என்ன சொன்னாங்க? சீக்கிரம் கொண்டு வா. ஆமாம், அந்த டை பிரேக்கர் இது கொடுத்துரும். நீ எடுத்துட்டோம். சந்திரிகை இது இல்லை தம்பி, சந்திரிகையின் கதை. நீ தப்பா கேட்டேன்னு சொல்லியிருக்க. சந்திரிகையின் கதை தானே பாரதியார். இந்த வினாடி வினா நிறைய பேருக்கு சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, நமக்கும் தெரிஞ்சுக்கலாம். சரிதான் விடு. இப்போ எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு. நீ வேறு இன்னும் கொஞ்சம் குழப்பிடாது. ரைட்டு. டை பிரேக்கர் அணி. அம்மா, நீங்கள் முடிஞ்சு போனதெல்லாம் திரும்ப பார்த்தா முதல்ல ஒரு வீடியோ எடுத்து தான் போட்டு பார்த்துட்டு இருக்கணும். கரெக்டாக போயிட்டுருக்கு. எல்லோரும் பார்வையாளர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு இதுக்கும் திரும்ப போட்டு பார்க்கணுன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரீவைண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆமாம், வாக்குவாதம் பண்ணுறதுக்கான நேரம் அல்ல, நேர குறைவின்மை காரணமாக நம்ம வந்து இல்லை கரெக்டாக இல்லை புன்னைக்காயல் என்பது நான் பழைய காயல் தான். புன்னைக்காயல் இது நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு புன்னைக்காயல் சரியான பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏம்மா, எல்லாருமே கொஞ்சம் நம்மளுடைய விவாத மேடையை நிகழ்ச்சி நிறைவிற்கு பின் தொடரலாம். சரியாக டை பிரேக்கரில் நிற்கக்கூடிய 2 பேர் யார்? மார்க்கு கொடுத்துட்டோமே நம்ம. கரெக்டாக எல்லாருக்கும் சரியாக தான் மார்க் கொடுத்துட்ருக்கோம். பிடிங்க. அடுத்து 2 அணிக்கான டை பிரேக்கர் கேள்வி. ஏம்மா, எல்லாரும் தயாராகிரு. கேட்ட உடனே என்ன செய்யணும்? நீங்கள் உடனே கை உயர்த்தணும். நீங்கள் ஒருவேளை கையை லேட்டாக தூக்குனீங்கன்னா அதற்கு வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாமல் போய்டும். அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. சரியா? அதாவது ஏற்கனவே இவர்களுக்கு நிறைய கேள்விகள் கொடுத்ததுனால சரி, ரொம்ப ஒரு எளிதான கேள்வி தான். டக்குன்னு பதில் சொல்லணும். எல்லாம் ரெடியா? ரெடி. 2 பேர் 20 இது எல்லாரும் இல்லைடா, சாரி 2 பேர் 2 டீம் 4 பேர் ரெடியாக இருக்கணும். எந்த டீம்லாம் சொல்லுங்கள்? சிப்பி அலை கை வைத்துங்க போல. சிப்பி அலை இந்த 2 டீம் மட்டும் 20 மதிப்பெண்கள் இருக்கிறனால இவங்களுக்கான டை பிரேக்கர் கேள்வி இது. ரெடியா? கேட்டுடலாமா? சரி. 2019ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் யார்? (2019ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பதில் சொன்னால தவறான பதில். சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன். டக்குன்னு கை வைத்துங்க, ஆன்சர் பண்ண வேண்டாம். யார் கை வைத்துறீங்களோ அவங்களுக்கு தான். சரியா? இது பஸர் ரவுண்ட் மாதிரி தான். ஒரு சின்ன க்ளூ, டக்குன்னு இப்போ ஆன்சர் வந்துடும். இவர் ஒரு கரிசல் இலக்கிய. தவறான பதில். அடுத்து 3வது க்ளூ. இப்போ கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். கை உயர்த்துறதுக்கு ரெடியாக இருங்க.
நீங்கள் அதுக்கு முன்னாடி பதில் சொல்லணும்ல. நான் வேற கொஸ்டினை மாற்றினேன்னா, சூல் என்ற புதினத்திற்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சூல் என்ற புதினத்திற்காக இவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சொல்லு. மைக்க வாங்கி பேசுமா. பூ மாணிக்க வாசகர். டை பிரேக்கர்லயே இப்படி ஆனா நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க. அடுத்து சார் கொஞ்சம் வாங்களே. மேம் சோ தர்மன். கொஞ்சம் வாங்க, அந்த படம் காட்டணும். வாங்க. இல்லை இல்லை, வர வர வர. ஏன்னா அவரை இவ்வளோ தூரம் சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். மறைச்சு வச்சுட்டு அவங்க 2 பேருக்கு மட்டும் காட்டுங்க. இவங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கை வைக்கணும். என்ன எல்லாம் கவனமா பாருங்க. கை வைக்கணும், பார்த்துக்கோங்க. சொல்லு யாரு? சோ தர்மன் என்பது சரியான பதில். இப்போ திரும்ப பிரச்சனை. இப்போ திரும்ப பிரச்சனை. ஏன் தெரியுமா? ஆல்ரெடி 30 மதிப்பெண் கூட 2வது இடத்துல ஒரு ஆள் இருக்கு. இவங்க ஐயோ கொஞ்சம் குழப்புவேமேப்பா. இவங்க இப்போ 2 பேரில் ஏற்கனவே ஒரு 30 மதிப்பெண்களோட இருக்கு. ஏன்னா பிரச்சனை வரும்ல, சொல்லிடுவோம். அப்போ வெரி குட், எனக்கு புரியுதுமா. 30 மதிப்பெண்களோட ஆல்ரெடி 2வது இடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த டை பிரேக்கரில் யாரை தீர்மானிக்கணும்னு 3வது இடத்தை தீர்மானிச்சிருக்கோம். அப்போ 3வது இடம் இந்த அணிக்கானது. சரியா? அதுக்கு தான் ஒரு கிளாரிஃபிகேஷன். சரி, வினாடி வினா ரொம்ப அருமையாக போட்டியாளர்களுடன் சேர்ந்து நீங்கள் பங்கேற்பாளர்களும் இனிதே பங்கு பெற்றீர்கள். இப்போ முதல் பரிசு பெற்ற, முதல் இடத்தை பெற்ற அணி முத்து அணி. எழுமிதுங்க.